உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த டாக் பாருங்கள், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து குட்டி போட்டுருச்சுங்க. அது நம்மளோட டாக்கே கிடையாது. இங்கேயே ஒரு 2 மாதமாக இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்ததுங்க. நம்ம டாக் கூட வந்து விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்புறமா எங்கடா 2 நாளாக காணோன்னு பார்த்தா அது மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த நாய் வந்து சினைங்க. இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் ஜாதி மல்லி செடிக்குள்ளே வந்து குட்டி போட்டுருச்சு. இங்கே யாருமே அதுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை. பாவமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி ரைட்டு, நாம்ளும் அப்படி இருக்கக்கூடாது இல்லவா, அதனால் அது குட்டி போட்டுச்சுங்க. குட்டி போட்டு ஒரு 2 நாள் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து இப்போ இந்த இடத்துல இந்த படிக்கடியில் கொண்டாந்து நான் விட்டுட்டுங்க. அங்கே மழை வந்தால் நனையாது. அதனால் பாவமாக இருந்தது. இப்போ குட்டி போட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்குங்க. அது இப்போ தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்குது. 3 ஆண்குட்டி 2 பெண் குட்டிங்க. சரி நம்மனாச்சும் இது பார்த்துக்குவோம், எல்லோரும் மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது, நல்லது தானே உண்மையிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயும் ஒரு குழந்தையும் அது தனியாக நிற்கிற மாதிரி தான். நாம் அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து நாங்கள் பால் வாங்கி சாப்பாடு எல்லாம் ஊற்றி கலந்து வைப்போங்க. இப்போ இன்னும் 1 வாரம் வச்சுருந்துட்டு கேட்டிருக்காங்க, நம்ம அப்புறம் எடுத்து பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குங்க. பாவமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அதான், நன்றி.